ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக அரசின் அழுத்தம் காரணமாகவே டங்ஸ்டன் திட்டம் கைவிடப்பட்டதாக போராட்டம் நடத்திய பொதுமக்கள் கருத்து. அரிட்டாப்பட்டிக்கு வரும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும் என்று அறிவிப்பு. வேங்கை வயல் சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். விசிக மற்றும் பாஜக கட்சிகள் வலியுறுத்தல். வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். தமிழக அரசு வேண்டுகோள். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி தாளமுத்து நடராஜன் நினைவிடம் புதுப்பிப்பு. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்று மரியாதை. தமிழ் வழி கல்வியும் தமிழ் கட்டாய பாடமும் தான் மொழிப்போர் தியாகிகளுக்கு செலுத்தப்படும் உண்மையான மரியாதை. மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த வழக்கில் இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே மகன் கைது. குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக போலீசார் தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி வேங்கை வயல் கிராமத்தில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராமத்துக்குள் நுழைய புதிய நபர்கள் யாரையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக ஏற்பட்ட பதற்றத்தால் அங்கு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு உள்ளனர். தமிழகத்தின் டெல்டா பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளின் நிலைமையை கேட்டறிந்தார். பின்னர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு நிதி தரவில்லை என அதன் மீது பழி போட்டு தமிழக அரசு தப்பிக்க முயற்சிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் விதைகளையும் பிரேமலதா வழங்கினார். இந்தி எதிர்ப்பு போரில் சிறை சென்று உயிர் நீத்த தாளமுத்து மற்றும் நடராசனின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இன்று திறந்து வைத்தார். தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் பொலிவேற்றம் செய்யப்பட்ட தாளமுத்து மற்றும் நடராஜன் நினைவிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அவர்களின் உருவப்படத்துக்கு மலர்தூவி வீரவணக்கம் செய்தார். தாளமுத்து நடராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் ஏற்கனவே தந்தை பெரியார் இந்த நினைவிடத்தை திறந்து வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேங்கை வயல் வழக்கு குறித்து தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வேங்கை வயல் மேல்நிலை குடிநீர் தொட்டியின் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் தனிப்பட்ட விரோதத்தால் 3 பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் என தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் விசிக தலைவர் உள்ளிட்டோர் இதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் வேங்கை வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழ் வழி கல்வியும் தமிழ் கட்டாய பாடமும் தான் மொழிப்போர் தியாகிகளுக்கு செலுத்தப்படும் உண்மையான மரியாதை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த நோக்கத்திற்காக மொழிப்போர் தியாகிகள் போராடினார்களோ அதற்கு எதிரான திசையில் ஆட்சியாளர்கள் பயணிப்பதும் அன்னை தமிழை அவமதிப்பதும் மொழிப்போர் தியாகிகளுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை படிக்காமல் பட்டம் பெற முடியும் என்ற அவநிலை நிலவுகிறது என்று சுட்டிக்காட்டிய அவர் இந்த நிலையை மாற்ற தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தை முழுமையாக செயல்படுத்தினாலே போதுமானது என்று தெரிவித்துள்ளார். அன்னை தமிழ் மீது ஆட்சியாளர்களுக்கு உண்மையாகவே மரியாதை இருந்தால் தமிழை கட்டாய பாடமாகவும் பயிற்று மொழியாகவும் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கடைகளின் பெயர் பலகையிலும் அன்னை தமிழ் ஆட்சி செய்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கச்சத்தீவு தொடர்பான உண்மையான வரலாறு தெரியாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார்.
சென்னையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கச்சத்தீவு குறித்த குறும்படத்தை வெளியிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இலங்கையுடன் கச்சத்தீவு ஒப்பந்தம் போடப்பட்ட போது அதனை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் ராஜதந்திரம் என கூறி அவரை துர்காதேவி என்று பாஜக மூத்த தலைவர் வாஜ்பாய் பாராட்டியதாக குறிப்பிட்டார். இந்த விவகாரம் முடிந்து போன ஒன்று என்று ஏற்கனவே வெளியுறவு அமைச்சரும் கூறிவிட்ட நிலையில் அண்ணாமலை தொடர்ந்து இது குறித்து தேவையின்றி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்திய எல்லையில் பல லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்து இருப்பது குறித்து பாஜக வெளியறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாகவே சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாக அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதனை கொண்டாடுவதற்காக நாளை அரிட்டாப்பட்டி வரும் முதலமைச்சருக்கு அனைத்து சமுதாய மக்கள் சார்பிலும் பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டு நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தப்படும் என்று அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தங்களால் தான் இந்த திட்டம் கைவிடப்பட்டது என பாஜகவினர் கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்று பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேங்கை வயல் சம்பவம் தொடர்பான வழக்கில் எந்த முன்னேற்றமும் இன்றி 2 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் தற்போது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பேரை குற்றவாளிகள் என்று திமுக அரசு கூறியிருப்பது பலத்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் கீழ் நடைபெறும் இந்த விசாரணையில் பொதுமக்களுக்கு துளியளவு நம்பிக்கையும் இல்லை என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, 2 ஆண்டுகள் கடந்த பிறகு வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமாக தெரிகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அண்ணாமலை தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய உதவி திட்டங்களுக்காக வழங்கப்பட்டு வரும் நிதியை நிறுத்தி வைக்க ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் தனது ஆட்சி காலத்தின் தொடக்கத்திலேயே குடியுரிமை, அகதிகள் வெளியேற்றம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு உலக நாடுகளை அதிரச் செய்தார். தற்போது இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கான மனிதாபிமான உணவு திட்டங்கள் மற்றும் ராணுவ உதவிகளை தவிர அனைத்து வெளிநாட்டு உதவிகளுக்கான புதிய நிதியை அமெரிக்க அரசு முடக்கியுள்ளது. இந்த உத்தரவால் உலக அளவில் சுகாதாரம், கல்வி, மேம்பாடு, வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் பிற வெளிநாட்டு உதவி திட்டங்களுக்கு அமெரிக்க அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரும் நிதி உடனடியாக நிறுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட மொழிப்போர் போராட்ட தியாகிகள் தாளமுத்து, நடராசன் நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு மூலக்கொத்தளத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேரணி நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய வைகோ, பொலிவிழந்து காணப்பட்ட தாளமுத்து நடராசன் நினைவிடம் மதிமுக முயற்சியில் மணிமண்டபமாக மாற்றப்பட்டது என்று கூறினார். திராவிட இயக்கத்தை காக்கும் வகையில் மதிமுக திமுகவுடன் இணைந்து தமிழர்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று வைகோ உறுதியளித்தார். உலகில் தன் தாய்மொழி காக்க தன்னெழுச்சியுடன் போராடி கொண்டே இருக்கும் இனம் தமிழினம் என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் காக்க களமாடி உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். உயிர்நீத்த தியாகிகளின் நினைவை போற்றி வணங்கி நம் உயிரிணைய ஒப்பற்ற தாய்மொழி தமிழ் காக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று விஜய் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதியை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த தஹாவூர் ராணா என்பவர் மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் சிகாகோவில் தஹாவூர் ராணாவை கைது செய்தனர். தற்போது லாஸ் ஏஞ்சலஸ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை நாடு கடத்தும்படி அமெரிக்காவிடம் இந்திய அரசு கோரிக்கை விடுத்தது.
இதற்கு எதிராக அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்த நிலையில் தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்தது உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.